Hello guys, welcome back to the Off-Roader Gully. Yes, போன வாட்டி நம்ம வந்து ஒரு புது ஏர் ரைஃபிள் அக்வயர் பண்ணிருந்தோம். அதுதான் இது. ஓகே. இது வந்து you can see Tornado Nitro. ஓகே. ஆர்மர்ல இருந்து வந்திருக்கு. ஆர்மர் Tornado Nitro. ஓகே. ஃபைன். இது வந்து ஒரு நைட்ரோ பிஸ்டன். ஓகே. ஆர்மர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, it produces about 1200 fps. Okay, fps, yes. Okay, so that is about it. இது லாஸ்ட் டைம் வந்து இதை வந்து ஃபயர் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட பவர் அண்ட் பெனிட்ரேஷன் வந்து ஒரு இன்னொரு 3 ரைஃபிள்ஸ் கூட கம்பேர் பண்ண போறோம். ஸோ மொத்தமாக 4 ரைஃபிள்ஸ் வச்சு இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ வி ஹாவ் திஸ் ஆர்மர் Tornado Nitro. Fine. Then we have Armor Tornado Rage. Okay, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பிஸ்டன். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு பழைய ரைஃபிள் தான். இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஸ்ப்ரிங் பிஸ்டன். இது வந்து ஒரு நைட்ரோ பிஸ்டன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஸ்ப்ரிங் பிஸ்டன். ஓகே, அண்ட் அப்புறமா நம்மளுக்கு இன்னொரு நைட்ரோ பிஸ்டன் இருக்கு. அது வந்து SDB Sniper. ஓகே, SDB Sniper Nitro. Okay, SDB Sniper Nitro. Fine. Okay, இந்த ஆர்மர் வந்து 1200 fps அவங்க கிளைம் பண்றாங்க. SDB வந்து 950 fps அவங்க கிளைம் பண்றாங்க. இதுவும் வந்து ஒரு சேஃப்டி இருக்கு, 2 ஸ்டேஜ் ட்ரிகர் இருக்கு, அண்ட் இட் இஸ் a nice rifle. ஓகே, அப்புறமா வந்து இதுல எல்லாத்தோட ஓல்டஸ்ட் வந்து இந்த SDB Zenna. இட்ஸ் a beautiful air rifle. ஓகே, ஒரு டைனா மாதிரி இருக்கும் பார்க்க. மோஸ்ட் ஆஃப் நோன் பொறுத்து டைனா ஏர் ரைஃபிள்ஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். எஸ், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டபுள் ஸ்டேஜ் ட்ரிகர், சேஃப்டி இருக்கு, பட் இட்ஸ் ஸ்ப்ரிங் பிஸ்டன். ஓகே, ஒரு நல்ல ஒரு பீச்வுட் ஸ்டாக் இருக்கு. இதுவும் பீச்வுட் ஸ்டாக் தான். ஸ்னைப்பரும் பீச்வுட் ஸ்டாக் தான். இது எல்லாமே இது இருக்கு. ஓகே, இட்ஸ் நைஸ் ஏர் ரைஃபிள். இட்ஸ் ஏஜிங் வெல். இது நான் வாங்கி ஒரு 3 years இருக்கும், பட் இது ஒரு நல்லா அழகா ஏஜ் ஆகுது. ஓகே, இட்ஸ் அன் அமேசிங் ஏர் ரைஃபிள். சி பிராஸ் ட்ரிகர்லாம் இருக்கு பாருங்க. ஸோ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்துலேயோட பெனிட்ரேஷன் பார்க்க போறோம். ஓகே, பவர் அண்ட் பெனிட்ரேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அக்யூரேட்டா இருக்கான்னு செக் பண்ணி, பிகாஸ் திஸ் மை ஏர் ரைஃபிள்ஸ் ஐ ஸ்டோர் இட். அப்புறம் அப்பப்போ எடுத்து ஃபயர் பண்ணுவேன். ஸோ இதோட அக்யூரசி நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒரு ஷாட் எடுத்து இதில் வந்து வில் ஃபயர் 1 shot from each rifle and see if they are hitting the target. ஓகேவா, ப்ராப்பராக ஜீரோ என்ன இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம make sure பண்ணிக்குவோம். Then we will fire. Okay, we will see accuracy and then the penetration. Fine. Okay, so we'll go to the video. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து எல்லாத்தையும் ஒரு ஷாட் எடுத்து we're going to fire a shot from each air rifle and see if they are zeroed in properly. Okay, ஒழுங்கா ஜீரோ என்ன இருக்கான்னு பார்க்க போகிறோம். சரியா, ஒரு கலெக்ஷன்ல இருந்து 4 ஏர் ரைஃபிள்ஸ். இது இன்னும் கூட நம்ம கிட்ட இருக்கு. 2 ஏர் ரைஃபிள்ஸ் இருக்கு, 3 ஏர் ரைஃபிள்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி 4 குட் ஒன்ஸ். வச்சிருக்கிறது குட் ஒன்ஸ் தான். திஸ் இஸ் தி Tornado Nitro. இது Armor Tornado Nitro, Armor Tornado Rage, SDB Sniper and SDB Zenna. நாலுமே என்னோட ஃபேவரட்ஸ் தான். பட் Zenna வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஏர் ரைஃபிள். எஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்கோம், லைட்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ரைஃபிள்லேருந்தும் 4 ரைஃபிள்லேருந்து ஒரு ஷாட் ஃபயர் பண்ணி எல்லாமே ப்ராப்பர்டாக ஜீரோ என்ன இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத இந்த SDB Zenna இது. ஓகே, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சரி, ஸோ நைஸ் ஏர் ரைஃபிள், ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு .177 caliber. Okay, let's fire at the target and see if it's still accurate. After about 2 years இதை நான் பெருசாக ஃபயர் பண்ணல. மேபி 1 year அதை நான் ஃபயர் பண்ணல.
Let's see. It's hitting, but let me be sure. Okay. Yes, இது ப்ராப்பரா ஜீரோ ஹெட் இருக்கு. Now let's fire one shot from SDB Sniper. இது Zenna was a spring piston. This is a nitro piston. Okay. அதில் ஆட்டோமேட்டிக் சேஃப்டி இருக்கு, இதுல வந்து மேனுவல் சேஃப்டி இருக்கு. ஓகே. இதுவும் ப்ராப்பரா ஜீரோ எண்டா தான் இருக்கு. ஓகே. Now let's take a shot from Armor Tornado Rage. Okay. Careful இருங்க. By the way, இது வந்து ஒரு spring piston and this is in 0.22 caliber. Yes, இதுவும் properly zero end இருக்கு. Finally we have the newest. Okay, இது வந்து ஒரு SDB, sorry, it's a Armor Tornado Nitro. அது Armor Tornado Rage, இது Armor Tornado Nitro. Okay, இது latest. இதுல பாத்தீங்கன்னா மேனுவல் சேஃப்டி இருக்கு, நைட்ரோ பிஸ்டன் இருக்கு. Supposed to. Yes, so 4 air rifles may properly zero it in dark. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to test the accuracy and power. Okay, so நம்ம என்ன பண்ண போறோம்னா I'll show you.
So yes, if you can see here, இப்படி ஒரு புக் வச்சுருக்கோம். It is a $788 pages book. Okay, 788 pages book இது. It's a very thick book. இந்த புக்கில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, we have marked Armor Nitro SDB, அப்புறம் Armor Tornado Nitro SDB Zenna, Armor Tornado Range SDB Nitro. ஓகே, ஸோ இந்த புக்கு இப்போ நம்ம சுட்டு we are going to see if it is accurate or power பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் எப்படி grouping வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, we are going to see how it groups. We are going to shoot four pellets. Okay, 4 pellets of each. Okay, and grouping பார்க்க போகிறோம், penetration பார்க்க போகிறோம் with the help of this book. Okay, it is the easiest way. Penetration ballistic jelly வச்சுலாம் பார்ப்பாங்க, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். பட் இது வந்து ஈஸியஸ்ட் வே இதான். ஓகேவா? ஸோ யூ கேன் சி தி குரூப்பிங்கும் ஓரளவுக்கு பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் சி தி பெனிட்ரேஷன். ஓகே, ஸோ பெனிட்ரேஷன் அது எப்படி அந்த பேப்பரை பிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஏர் ரைஃபிள். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஓகே, இந்த ஸ்பாட்டில் வந்து டொர்னாடோ நைட்ரோ, இங்கே வந்து டொர்னாடோ ரேஜ், எஸ்டிபி ஜென்னா, எஸ்டிபி ஸ்னைப்பர். ஓகே, வில் சி. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா ரைஃபிள் இருந்தோம் 4 ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டொர்னாடோ நைட்ரோ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து we are going to shoot Tornado Rage. எஸ். அடுத்து எஸ்டிபி ஜென்னா 4 ஷாட்ஸ்.
எஸ், கடைசியா எஸ்டிபி ஸ்னைப்பர் நைட்ரோ 4 shots. So we are shooting from a distance of 25 feet. Fine. Okay, it's done. நாலுமே சுட்டு பார்த்தாச்சு. We'll see how it has penetrated and grouped. Okay.
Yes. So now you can see what has happened. Okay, இது வந்து Armor Tornado Nitro 4 shots பண்ணிருக்கோம். இது வந்து Tornado Range, இது வந்து SGB Zenna, இது வந்து Sniper. So you have got a nice grouping னு பார்த்தா ஓகே. நான் மேபி இது வந்து ஃபயர் பண்ணுற என்னோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான குரூப்பிங் தான் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஆர்மரில் நல்ல ஒரு குரூப்பிங் கிடச்சிருக்கு, ஸ்னைப்பர்லேயும் ஒரு நல்ல குரூப்பிங் கிடச்சிருக்கு. இந்த லாஸ்ட் ஷாட் மேபி ஐ டென்ட் டேக் இட் வெல். யா, லெஸ் தென் 1 inch ஒரு குரூப்பிங் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே லெஸ் தென் 1 inch கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஷாட் எப்பவுமே ஸ்ட்ரேவாக இருக்குது. மேபி தட் இஸ் தி லாஸ்ட் ஷாட் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு லெஸ் தென் 1 inch குரூப்பிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் மைல்ட்லி அக்யூரேட் ஆல்சோ. 4 ஏர் ரைஃபிளுமே. அண்ட் இதோட பெனிட்ரேஷனை பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்ட்ரி. எந்த பெனல்ட்டுமே எக்ஸிட் ஆகலை. சின்ஸ் இட்ஸ் 700 page புக், எதுவுமே எக்ஸிட் ஆகலை. ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ரப்பர் பேண்ட் எடுப்போம். ஓகே, we'll do one thing, we'll take it inside and see. Okay, so yes, I'll remove this rubber band and see. இது எல்லாமே pointed heads. I've used pointed heads. Okay, yes, இந்த pointed heads வந்து for sniper and SDB sniper and Zenna. இந்த pointed heads வந்து for Tornado Nitro and Tornado Rage. Okay, both are almost 11 grains. Okay, so yes, பாருங்க, இதுதான் இதோட grouping கிடச்சிருக்கு. Let's see how much, எவ்வளோ தூரம் pellets போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, so across page 33, no sign of any pellets. Page 69 still போயிட்டே இருக்கு. see, இந்த டோர்னாடோட மார்க்ஸ்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி obliterate பண்ணியிருக்கு. பட் மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பிகர் கேலிபர். அண்ட் Zenna அதெல்லாம் வந்து மோர் பெனிட்ரேட்டடாக இருக்குது, ஷார்ப். அண்ட் SDB இது வந்து ஷார்ப்பராக இருக்குது. ஓகே, page number 91, still no pellets. 103, 127, yes, 127, 137. see, signs of pellets. இங்கே இருக்குது. இங்கேயும் சில pellets தெரியுது நம்மளுக்கு. Zennaவோட pelletsலாம் இன்னும் உள்ள போயிருக்கு. 149, அதையும் கிளியராக பெனிட்ரேட் பண்ணியிருக்கு. 157, எஸ், 157ல் ஃபர்ஸ்ட் pellet ஆஃப் Tornado Nitro. Okay, but I'm telling you it is a bigger caliber. Okay, but see the damage அதிகமாக இருக்குது பாருங்கள் அதில். this is Tornado Rage. இது வந்து Tornado Nitro, Tornado Rage, SGB Zenna, SDB Sniper. ஓகே, இன்னும் 3 pelletsம் கிடச்சிருச்சு. 3 pellets ரெக்கவர் பண்ணியாச்சு ஆஃப் தி Nitro. One 166, 67ல் வந்து 4 pelletsம் கிடச்சிருச்சு. இது நம்மளோட Tornado Nitro. இது Tornado Rage இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது நைட்ரோவோட. மேபி கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும். எஸ், SDB ஸ்னைப்பரோட, சாரி, ஆமாம், SDB ஸ்னைப்பரோட ஃபஸ்ட்டு pellet.
HDB ஸ்னைப்பரோட செகண்ட் பெல்லட். See, the pellets are inside. Look. ஸோ இது வந்து ஸ்னைப்பர் HDB ஜென்னாவோட 4 புல்லட்டுமே ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ 2 bullets of 2 pellets of ஜென்னா. அண்ட் இது வந்து ஒரு டோர்னாடோ ரேஜோட பெல்லட். சரி, ரேஜுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குப்பா, பெனிட்ரேஷன் ஸ்டில் இன்சைட். ஸ்னைப்பர் 4மே வந்துருச்சு. இது ரெண்டுமே வந்து இதுவும் நைட்ரோ பிஸ்டன். நைட்ரோ பிஸ்டனோட பெல்லட்ஸ்லாம் வந்து மேலேயே வந்துருச்சு. ஓகே, தெர் இஸ் லெஸ் பெனிட்ரேஷன் ஃபார் தீஸ் திங்ஸ். பட் ஸ்ப்ரிங் பிஸ்டனோட 2 பெல்லட்டும் பாருங்கள், தே ஆர் ஸ்டில் இன்சைட். I don't know man, spring pistons are more powerful than nitro piston. See, I'm not lying, okay? நான் எதுவுமே வந்து மேனுப்ளேட்லாம் பண்ணல. You're seeing what it is, okay? Second pellet of armor rage, tornado rage. Third pellet of tornado rage, 235 கிடச்சிருக்கு. இன்னும் இருக்கு உள்ள. $271 கூட உள்ள போயிருக்கு. மேபி ஹியர் இட் வாஸ். ஸோ 306 வந்து லாஸ்ட் பெல்லட் ஆஃப் ஆர்மர் ரேஜ். அதே மாதிரி ஸ்னைப்பரோட லாஸ்ட் பெல்லட். தட்ஸ் இட். எல்லா பெல்லட்டும் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு when you compare the tornado nitro armor tornado rage is more powerful than all three. Okay, see, இங்கே சுத்தமாக போயிடுச்சு, தெரியுதா? ஸ்னைப்பரோட மார்க்கே இல்லை. பட் ரேஜோட மார்க் பாருங்க, இட்ஸ் குவைட் நைஸ். ஸ்னைப்பர் இஸ் கான். இதுவும் இருக்கணும், இதோட மார்க் இன்னமும் இருக்குது. ஓகே, பட் ரேஜோட மார்க் பாருங்கள், போயிட்டே இருக்குது. My God, rage is very powerful, man. See இது இங்கே பாலாம் பாருங்கள், இட்ஸ் ஸ்டில் டான். அதர் பெல்லட்ஸோட இதுவே இல்லை, ஸ்டில் இங்கே இருக்குது, பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு சைன், இங்கே இருக்கிற சைன் ஆஃப் பெனிட்ரேஷன் இருக்குது, தெரியுதா? I can still see the evidence இங்கே வரைக்கும் கூட. இங்கே கூட இருக்குது. that's it. இதுக்கு மேலே இல்லை. my God, tornado rageோட மார்க் வந்து 423 பேஜ் வரைக்கும் இருக்குது. ஓகே, அதர் ரைஃபிள்ஸோட நிஷானே இல்லை. அடுத்து நைட்ரோவோட ரேஜ் பாருங்கள். டொர்னாடோ நைட்ரோவோட மார்க் வந்து இங்கேயும் இருக்குது. இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஹியர். டொர்னாடோ நைட்ரோவோட மார்க் வந்து 373 வரைக்கும் இருக்குது. ஓகே, HDB ஜென்னாவோட மார்க்கு $371 வரைக்கும் இருக்குது. 371 நோ
369 வரைக்கும் இருக்குது. ஸ்னைப்பரோட மார்க் வந்து எஸ் 381 வரைக்கும் இருக்குது. ஸோ that's about it. ஓகே, ஒரு pretty நீட்டான குரூப்பிங். ஓகே, பட் டொர்னடோ ரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃப்டர் தட் இட் இஸ் டொர்னடோ நைட்ரோ. பவர் பொறுத்தவரையில் ஓகே, அண்ட் பெனிட்ரேஷன் ஆல்சோ ஓகே. தென் இட்ஸ் ஜென்னா அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஸ்னைப்பர். ஸோ that's it. ஸோ எஸ்டியோட குலீஸ் நம்ம இப்போ வந்து இந்த ரைஃபிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம். புதிய இந்த டொர்னடோ நைட்ரோ ஓகே, அதை வந்து நம்ம ஓல்டு டொர்னடோ ரேஜ், அப்புறம் எஸ்டிபி ஸ்னைப்பர், எஸ்டிபி ஜென்னா, இது கூடலாம் வந்து பவர் அண்ட் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தோம். அக்யூரஸியும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். வி மேட் அ ஸ்மால் குரூப்பிங் ஆல்சோ. இட் இஸ் நாட் அ பேட் ரைஃபிள், இட்ஸ் அ குட் ரைஃபிள். எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாமே இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சேமாக தான் இருக்குது. பட் திஸ் ஆர்மர்ஸ் ஏர் ரைஃபிள்ஸ் தே ஹேவ் அ ஸ்லைட்லி மோர் பவர். ஓகே, கொஞ்சம் பவர் அதிகம். ஓகே, இட்ஸ் லைக் ஒரு 1200 FPS அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் எஸ்டிபி வந்து 950 FPS கிளைம் பண்ணுறாங்க. பட் இட் சீம்ஸ் லைக் இட் இஸ் மோர் பவர்ஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்னைப்பர் எஸ்டிபி ஸ்னைப்பர் நைட்ரோவாக இருக்கட்டும், இல்லை இந்த டொர்னடோ டொர்னடோ நைட்ரோவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தோட இதோட கவுண்டர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் பிஸ்டன், அங்கே வந்து எஸ்டிபி ஜென்னா அண்ட் இங்கே வந்து டொர்னடோ ரேஜ். பிகாஸ் டொர்னடோ ரேஜ் இஸ் ஸ்ப்ரிங் பிஸ்டன், அது வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் அதிக பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே,
பட் அந்த கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா வந்து தே சே இட்ஸ் 20% மோர் பவர்ஃபுல். ஆர்மர் சேஸ் தட் டொர்னாடோ நைட்ரோ இஸ் 20% மோர் பவர்ஃபுல் தென் டொர்னாடோ ரேஜ். பட் எனக்கு என்னமோ அது ஆப்போசிட்டாக ஆகிற மாதிரி தோணுது. ஓகே, I still feel that Rage is more powerful than this Tornado Nitro. Spring piston இருந்தாலும் அது கொஞ்சம் பவர்ஃபுல். But the thing is consistency. Okay, though it is powerful, கன்சிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ஒரு ஷாட்டுக்கும் சேம் கன்சிஸ்டண்ட்டாக பவர் வரணும். அது மேபி இட் ஒன்ட் பி பாசிபிள் இன் ஸ்ப்ரிங் பிஸ்டன். பட் நைட்ரோ பிஸ்டன் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பவர் வரும். ஸோ அது அந்த வகையில் வந்து நைட்ரோ பிஸ்டன் கேன் பி ஆஃப் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ் பர் ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்கள் ப்ராபப்ளி ஒரு 2000 to 3000 ஆர் ஒரு 3500 ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபயர் பண்ணலாம். ஆஃப்டர் தட் த ஸ்ப்ரிங் இஸ் கோயிங் டு லூஸ் இட்ஸ் பவர். ஓகே, பவர் கம்மியாகிடும். பட் இன் கேஸ் ஆஃப் நைட்ரோ பிஸ்டன் தி கம்பெனி கிளைம்ஸ் தட் யூ கேன் ஷூட் ஆல்மோஸ்ட் 20,000 pellets. ஓகே, 20,000 pellets நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த நைட்ரோ பிஸ்டனில் பவர் கம்மியாகும். அண்ட் ஆஃப்டர் தட் தே ஹவ் கிவன் யூ ஃப்ரீ ஒரு ஃப்ரீயாக ஒரு நைட்ரோ பிஸ்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க Tornado Nitroல. So you can use that. Okay, so 40,000 shots you are covered. Okay, 40,000 shots is not easy. Okay, it can நீங்கள் அப்பப்போ ஆன் ஆஃப் டெய்லி ஃபயர் பண்ணால் கூட ஆன் ஆஃப் நீங்கள் ஃபயர் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year உங்களுக்கு அது வரும். ஓகே, ஆஃப்டர் 1 year 1.5 years உங்களுக்கு அது some people can even do it for 2 years அந்த மாதிரி வரும் பவர். சரியா? ஸோ நைட்ரோ பிஸ்டனில் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் ஒரு ஏர் ரைஃபிள்ங்கிறது வந்து எனிவே வி ஆர் நாட் கோயிங் டு ஹண்ட். ஓகே, இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஹண்ட் பண்ண போகிறது கிடையாது. டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி பிளிங்கிங் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஷூட் சம் டார்கெட்ஸ் ஆர் சம் ஸ்டோன்ஸ், ஏதாச்சும் ஒரு கிளே ஷூட்டிங் அந்த மாதிரி எதனா பண்ண போகிறோம். பட் தி திங் இஸ் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நைட்ரோ பிஸ்டன் வில் சர்வ் யூ பெட்டர். ஓகே, பிகாஸ் பவர் மட்டுமே ஒரு கருத்து கிடையாது. ஓகே, when you are buying an air rifle that too like a country in India, அதோட பவர் பெனிட்ரேஷன் அது வந்து there is no மத்தலப். ஓகே, அதில் ஒரு இதுவே இல்லை. இந்த பவர் பெனிட்ரேஷன்லாம் ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அது வந்து நீங்கள் பிளிக்கிங் தான் பண்ணணும் போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது போதும். ஓகே, ஸோ nitro piston is according to me is better than a spring piston, though there is slight power decrease. Okay, I feel it that way. Maybe இது வந்து ஒரு புது air rifle இந்த nitro Tornado Nitro, it's just out of the box. Probably ஒரு 50 shots ஒரு கூட ஒரு 250 numbers of pellets கொடுத்துருந்தாங்க. Maybe I shot almost 150 shots ஃபயர் பண்ணியிருப்பேன். பட் ஸ்ப்ரிங் பிஸ்டன் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்ப்ரிங்கர் ரைஃபிள்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ஓல்டு. ப்ராபப்ளி ஒரு 1000 shots out of fired. ஸோ மேபி அது வெல் சீசன்டாக இருக்கிறதுனால இட் இஸ் கிவிங் மோர் பவரானு எனக்கு தெரியல. only time can tell. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். மேபி வில் ட்ரை டு ஃபயர் another 500 pellets out of it. அப்புறம் இதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இட்ஸ் பவர் எப்படி, அந்த பவர் டைனமிக்ஸ் எப்படி மாறுது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, so that's it for today, dear Agulis. Okay, so don't forget to like, share and subscribe. Okay, subscribe பண்ணுங்க, அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, ஸோ லைக் எவ்ரி டைம் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஏர் ரைஃபிள்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ஹாபி. ஓகே, இட்ஸ் ஒன்லி அ ஹாபி, இட்ஸ் அ ஸ்போர்ட், இட்ஸ் அ ஹாபி. ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் ஹண்டிங் ஆர் இட்ஸ் நாட் ஃபார் எனி அதர் மெலிஷியஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் நீங்களும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, when you buy an air rifle, don't do any kind of malicious activity with it. யாரையும் எந்த அனிமல்ஸையும் ஹர்ட் பண்ணாதீங்க. don't shoot at animals because it is not advisable ethically and also legally. இங்கே வந்து அது நீங்கள் பண்ணக்கூடாது. and don't shoot at people. Okay, be very very safe. These are not toys. Okay, quite அதிலே போட்டிருக்கு இதெல்லாம் டாய்ஸ் கிடையாது. If the shot is if it is going to be like that, it can even cause death. Okay, so don't do that. Be very safe, not only for the others. நீங்களும் இதை யூஸ் பண்ணும்போது, ரைஃபிளை காக் பண்ணும்போது, when you store it, when you fire it அதே மாதிரி டோன்ட் லுக் பேரல் வச்சு இப்படி பேரல் இப்படி எட்டி பார்க்காதீங்க. என்ன இருக்கும், ஆல்வேஸ் லுக் இன் டு தி பேரல் ஃப்ரம் தி பிரீச் சைட். பின் பக்கத்துலேருந்து பாருங்கள். if at all you want to examine the barrel, do it from the breech side. பின்னாடிலேருந்து இப்படி பாருங்கள். ஓகே, டோன்ட் அப்படி ஃப்ரண்ட்டில் அப்படி குனிஞ்சு அந்த பேரலோட ஹோல் எட்டி பார்க்குறது அந்த மாதிரி வெள்ளம் வச்சுக்காதீங்க. அண்ட் ஏர் ரைஃபில் க்ளீன் பண்ணும்போது ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ இருக்கிற ஸ்டாப்பர் பின்ஸ்லாம் இருக்குது,
அதை வந்து எதுவுமே டேம்பர் பண்ணிடாதீங்க. ஓகே, இஃப் யூ ஃபீல் தட் அந்த அந்த பேக்கில் வந்து ஸ்டாப்பர் பின்ஸ் இருக்கும். எனி ஆர் ரைஃபிள் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஸ்டாப் வந்து இட் இஸ் நாட் டிசைன் டு லாஸ்ட் ஃபார் எவர். ஓகே, ஆஃப்டர் 1 or 2 years, ஒரு 3 or 4 yearsக்கு கூட அது இன்டெகிரிட்டி வந்து பாதிச்சிடும். இஃப் இட் ஆல் கெட்ஸ் ரஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ், யூ ஹேவ் டு கீப் எக்ஸாமினிங் இட். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அது ரஸ்ட் ஆயிடுச்சு, அந்த பேக் ஸ்டாப்பர் ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸ்டாப் யூஸிங் தி ஏர் கன், இமீடியட்லி டேக் இட் டு சர்வீஸ். ஓகே, கன் ஸ்மித் எடுத்துகிட்டு போங்க, அதை சர்வீஸ் பண்ணுங்கள். அந்த பேக் பின் வந்து பேடாக இருக்குன்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் யூ ட்ராப் தி ஏர் ரைஃபிள், எப்பயாச்சும் ரைஃபிள் தெரியாமல் கீழே போட்டிங்கன்னா திருப்பி எடுத்து சுட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, பிகாஸ் சம்திங் மைட் ஹவ் கான் ராங் இன்சைட் அண்ட் வென் யூ ஷூட் இட் கேன் எக்ஸ்ப்ளோட். ஓகே, எக்ஸ்ப்ளோட்னா அந்த பேரலே எக்ஸ்ப்ளோட் ஆகிடலாம், ஆர் தி ஸ்ப்ரிங் கேன் ஜம்ப் அவுட் இன்டு யுவர் ஃபேஸ். ஸ்டாப்பர் பின்ஸ் வந்து பேட் ஆகிடும், பிகாஸ் நீங்கள் கன்னோட பிரீச்சில் தானே பார்க்குறீங்க இல்லையா. ஸோ என்ன ஆகும், இந்த ஸ்டாப்பர் பின்ஸ் எதனா நவுந்துருக்கும். இஃப் அட் ஆல் யூ காக் இட் அண்ட் ஷூட், தி ஸ்டாப்பர் பின் இஜெக்ட் ஆகி தி ஸ்ப்ரிங் கேன் இஜெக்ட் இன்டு யுவர் ஃபேஸ். ஓகே, இதெல்லாம் ஆகலாம். இட் இஸ் வெரி சீரியஸ் இன்ஜுரி காஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எல்லா ஸ்போர்ட் மாதிரியும் இதை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ டூ இட் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மோஸ்ட் கேர், everything is going to be fine. Okay, and it will be a amazing hobby. Okay, ரொம்ப நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், யூ வில் பிகம் மோர் காமர், யூ வில் பிகம் மோர் டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் நல்லா சவுண்ட் ஆகிடுவீங்க, அண்ட் திங்ஸ் வில் பி குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ டேக் கேர், டூ இட் ப்ராப்பர்லி. ஓகே, fire your RFS properly. And so until next time, it is the Offroad Gully signing off. Peace out. Don't forget to like, share and subscribe. Love you dear subscribers. Okay, take care man. Okay, until next time, see you. It's the Offroad Gully signing off.